இப்போ இன்னைக்கு வந்து ஒரு தொடர்ச்சியா இஸ்லாமியர்களுக்கு திமுகவுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு இஸ்லாமியரை சந்திச்சேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பள்ளிவாசல்ல தொழுதுட்டு வரும்போது நான் வேற ஒரு பகுதிக்கு சென்றிருந்தேன். அங்க பார்க்கும்போது ஒரு 20 நிமிஷங்கள் தொடர்ச்சியான ஒரு உரையாடல்ல நான் பேசக்கூடிய அத்தனை கருத்துக்களையுமே அவர் ஆமோதிச்சுட்டு கடைசியில சொல்றாரு, நம்ம குடும்பத்தினுடைய வாக்குகள் நிச்சயமா அவருக்கு தான், தாவேக்காக்கு தான் போடப்படும் அப்படின்றத சொல்றாரு. அவர் என்கிட்ட சொல்லணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஆனா சொல்றாரு, மாற்றம் தேவை அப்படின்றத உணர்றோம். நம்ம இஸ்லாமியர் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகளோ இயக்கங்களோ ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்க ஒரு பள்ளிவாசல்ல நடக்குது இந்த விவாதம் இல்ல, ஒரு ஒரு உரையாடல் தான். அதை சொல்லணும். மாற்றம் தேவை நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. அது ஒரு எதிர்பார்ப்பு தாவேக்காக்கு இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் மறுக்கிறது இல்லைன்னு. ஆனா கூட்டணி அப்படிங்கறத முன்னாடி நீங்களே பேசியிருக்கீங்க. பேசுறப்ப காங்கிரஸ் வரலாம், எப்படி வரலாம், மாறலாம் சொல்றோம். எல்லாருமே வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருந்ததற்கு. நீங்க போயிட்டா நாங்க இவ்வளவுதான் சரணாகதி அடைஞ்சு இங்க இருந்து கனிமொழி அனுப்பி ஒரு ராகுல் காந்தி கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி திருப்பியும் வந்து அவங்கள, அப்ப திமுகவுக்கு என்ன நிலைப்பாடுன்னு கேட்கிறேன். யாருமே இல்லைன்னா தமிழக வெற்றிக்கழகம் தனிச்சு நிற்கும். தைரியம் இருக்கு, அதுக்கான திராணி இருக்கு, கொள்கை இருக்கு, தலைவர் இருக்கிறாரு, தொண்டர்கள் அதற்காக வேலை செய்வதற்கு தயாரா இருக்கா. திமுகவுக்கு அது இருக்கான்னு தான் கேட்கிறோம். ரெண்டத்துக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்றோம். யார் வந்தாலும் வரலனாலும் தமிழக வெற்றி கழகம் களம் காணும், ஆட்சி அமைக்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு மக்கள் வாக்கு செலுத்துவதற்கு தயாரா இருக்கிறான். ஆனா திமுகவுக்கு அந்த நிலை இருக்கா? யார் எதிர்த்து நின்னாங்களோ அவங்க அத்தனை பேரையும் சேர்த்துக்கிட்டாச்சு. தனி அரசு, கருணாசு, இவர் அன்சாரி எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டாச்சு. கமலஹாசன், விஜயகாந்த் கட்சி, இப்ப இவங்களுக்குலாம் எங்க இருந்து சீட்டு கொடுப்பீங்க? புரியுதுங்களா? அது உங்களுடைய பிரச்சனை. நீங்க கொடுங்க, கொடுக்காம போங்க, எதனா பண்ணுங்க, கட்சியை கலைச்சிட்டு திமுகவிலேயே கூட சேர்ந்துக்குங்க. இங்க அதை எதிர்பார்க்கல. இன்னைக்கு மக்கள் தனக்கானவன் யாருன்றதான் இங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர்களுக்கானவன் யாருன்றதான் பாக்குறாங்க. திமுக கானவர்களாக தான் இவர்களை பார்க்கிறாங்க. இங்க மக்கள் தேடுவதே வேற, தலைவனே வேற. அண்ணனை தான் இன்னைக்கு தலைவனா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, தனக்கானவனா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்குன்னு சொல்றேன். திமுகவுக்கானவர்களா இந்த இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகளையும் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளையும் காங்கிரஸையும் இந்த இப்போ வந்து சேர்ந்திருக்கக்கூடிய கட்சிகளையும் திமுக மடைமாற்றம் செஞ்சுக்குது. ஆனால் மக்களுக்காக ஒரு தலைவன் வருவான்றது தான் இங்கே மிகப்பெரிய வரலாற்று மாற்றம்னு சொல்றேன். அந்த வரலாற்று மாற்றமா தலைவர் தளபதி மட்டும்தான் நிற்கிறாரு. அதுதான் மக்கள் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்றேன்.